வாயிலாக பார்த்தபோது கதவை தட்டுவது யார் என்று தெரியவில்லை. நிதிஷ் வேற வழி இல்லாமல் கதவை திறக்கிறான். அப்போது அவனை பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த மர்ம உருவம் அங்கே நின்று கொண்டிருந்தது. நிதிஷ் நடுநடுங்கி விட்டான். அப்போது அந்த மர்ம உருவம் ஒரு சுத்தியலை கொண்டு நிதிஷின் தலையில் வேகமாக அடிக்கிறது. நிதிஷ் அங்கேயே மயங்கி விழுந்து விட்டான். அந்த மர்ம உருவம் நிதிஷை முறைத்து பார்த்தது. பின்னர் அந்த மர்ம உருவம் நிதிஷின் வீட்டிற்கு பின் இருந்த ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள் நிதிஷை தரதரவென இழுத்து சென்றது. பின்னர் அந்த மர்ம உருவம் நிதிஷை அங்கிருந்த ஒரு மரத்தில் கட்டி வைத்தது. கட்டி வைத்து அது அந்த இடத்தை விட்டு சென்றது. அப்போது நேரம் சுமார் அதிகாலை 5:45 இருக்கும்போது, அதாவது விடியும் வேளையில் நிதிஷுக்கு மயக்கம் தெளிந்தது. நிதிஷ் உணர்கிறான், ஏதோ ஒரு திரவம், அதாவது ஏதோ ஒரு ஃப்ளூவிட் அவனது முதுகு பின் இருப்பதாக உணர்கிறான். நிதிஷ் அன்கம்ஃபர்டபுளாக உணர்கிறான். அப்போது நிதிஷ் கஷ்டப்பட்டு அவன் கைகளை முதுகு பின் வைத்து எடுத்து பார்த்தால் அது மனித ரத்தம் என்று உணர்கிறான். நிதிஷ் நடுநடுங்கி விட்டான். ஆனால் நிதிஷுக்கு கட்டாயமாக தெரியும் அவனது உடலில் எந்த காயமும் இல்லை என்று. என்னதான் அந்த மர்ம உருவம் நிதிஷை சுத்தியலால் அடித்திருந்தாலும் அது அவனது முகத்தில் ஒரு சிறிய வீக்கத்தை தான் ஏற்படுத்தி இருந்தது. அப்போ யாருடைய